ஹாய் நண்பா, மங்காத்தா ஃபார்முலாவை பின்பற்றும் இயக்குனர் வெங்கட் பிரபு என்ன அப்படின்றத வீடியோக்களை பேட்டியில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தளபதி விஜய் சாரை வைத்து தற்பொழுது தி கோட் அப்படின்ற திரைப்படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் பார்த்தீங்கன்னா இயக்கிட்டு வராங்க. இந்த ஒரு திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, தளபதி விஜய் சார் தற்பொழுது அரசியலுக்கு வந்துட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால இன்னும் 2 திரைப்படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். இந்த ஒரு காரணத்தினாலேயே இதுக்கப்புறம் தளபதி விஜய் சார் நடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசனாலையும் படத்து மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில் தற்பொழுது ஒரு புதிய ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். எல்லாருக்குமே தெரியும், தி கோட் திரைப்படத்தில் தளபதி விஜய் சார் இரட்டை வேடங்கள் நடிச்சிட்டு வராங்க. இருந்தாலும் இந்த ஒரு திரைப்படத்தில் அப்பா மகன் வேடத்தில் தளபதி விஜய் சார் நடிக்கிறாரா இல்லை அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டைம் டிராவல் திரைப்படமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படம் உருவாகி வருவதாகவும் கூறப்பட்டது. இந்த ஒரு நிலையில் தற்பொழுது என்ன ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா, தளபதி விஜய் சார் இரட்டை வேடங்கள் நடிக்கிறாங்க. அதில் ஒரு தளபதி நெகட்டிவ் ரோலில் நடிக்க போறதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மங்காத்தா படத்தில் அஜித் சாருக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு திரைப்படம் மட்டும்தான் அஜித் சார் கரியர்லேயே மிகப்பெரிய ஒரு ஹிட் படமாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருந்தது. அதே பாணியை தற்பொழுது தி கோட் திரைப்படத்தில் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் பின்பற்ற உள்ளதாக ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இது மட்டும் உண்மையாக இருந்து, அதாவது தளபதி விஜய் சார் நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வேற லெவலில் ஹிட் அடிக்கும் அப்படின்றத எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் சாரை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தில் கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ இதுவும் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகே நண்பா, நீங்கள் சொல்லுங்கள், மங்காத்தா படத்தில் வந்தது போலவே தளபதி விஜய் சாருக்கும் தி கோட் திரைப்படத்தில் நெகட்டிவ் ரோல் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் சாரை இந்த ஒரு திரைப்படத்தில் கொண்டு வர போகிறாங்களாம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யார் ஃபேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.